ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த செடிங்களை நான் கோகோ பீட்லேயும் சிண்டர்லேயும் நான் வளர்த்துட்ருக்கேன். சிண்டர்லேயும் கோகோ பீட்லேயும் பாருங்கள், ரோஸ் செடி எவ்வளோ அழகாக வளருது. பேர்வுட் பண்ணி தான் இந்த செடியை நான் வளர்க்குறேன். செந்தளிர்லாம் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். சிண்டரில் நம்ம எவ்வளோ தண்ணி கொடுத்தாலும் கொஞ்சம் கூட தண்ணி தேங்கி நிற்காது, உடனே கீழே வந்துடும். ஒரு நாளைக்கு சிண்டருக்கு 2 டைம் தண்ணி கொடுப்பேன். செடிங்க மேலே 3 டைம்ஸு நான் தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடுவேன். நம்ம செடி பாட் பண்ணும்போது இலைகள் எல்லாமே கட் பண்ணிவிட்டு பேர்வுட் பண்ணி வளர்க்கும்போது நிறைய தளிர்கள்லாம் வரும். ஆனால் த்ரிப்ஸு மைட்ஸ் அட்டாக் அதிகமாக இருக்கும் நம்ம செடிக்கு. மைட்ஸுக்கு எக்ஸோடஸும் த்ரிப்ஸுக்கு கான்ஃபிடாரும் நான் அந்த செடிங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணுவேன். த்ரிப்ஸு ப்ராப்ளம் கம்மியாக இருக்கும்போது மருந்தும் ஸ்ப்ரே பண்ணுவேன். ஃபஸ்ட்டு டைம் நான் ஸ்ப்ரே பண்ணும்போது மருந்து ஸ்ப்ரே பண்ணுவேன் 1 லிட்டர் வாட்டரில் 1 ml எடுத்து. நெக்ஸ்ட்டு வாரம் எக்ஸோடஸ் மருந்து ஸ்ப்ரே பண்ணுவேன். அதே 1 லிட்டர் வாட்டருக்கு 1 ml தான். அதுக்கு அடுத்த வாரம் கான்ஃபிடார் ஸ்ப்ரே பண்ணுவேன். கான்ஃபிடார் 1 லிட்டர் வாட்டருக்கு 1/2 ml தான் எடுத்து நான் ஸ்ப்ரே பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வாரம் ஸ்ப்ரே பண்ணுனா அடுத்த வாரம் எக்ஸோடஸு கம்பல்சரி ஸ்ப்ரே பண்ணணும். இப்படி மாற்றி மாற்றி நம்ம இந்த 2 மருந்தை மட்டுமே ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கலாம். அப்படி ஸ்ப்ரே பண்ணும்போது இலைகள்லாம் எந்தவித பூச்சி தாக்குதலும் இல்லாமல் அவ்வளோ க்ரீனிஷாக அழகாக இருக்கும். ஒவ்வொரு வாரமும் மைக்ரோ நியூட்ரியன்ட் 7 ஸ்ப்ரே பண்ணுவேன். 1 லிட்டர் வாட்டருக்கு 1 ml தான் நான் எந்த மருந்தாக இருந்தாலும் எடுத்து ஸ்ப்ரே பண்ணுவேன். 2 டேஸ்க்கு பிறகு எப்சம் சால்ட்டும் நான் இந்த செடிங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணுவேன். ஸ்டார்டிங்கில் நம்ம பேர்வுட் பண்ணி ரோஸ் பிளான்ட் வளர்க்கும்போது செடிங்கள்லாம் நல்லா வளரும். ஆனால் த்ரிப்ஸு மைட்ஸ் அட்டாக் அதிகமாக இருக்கும் இந்த செடிங்களுக்கு. சிண்டர் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். வந்ததுக்கப்புறம் இந்த செடிங்கள் எல்லாமே நான் 8 இன்ச்சு அல்லது 10 இன்ச்சு பாட்டுக்கு ரீபாட் பண்ணுவேன். ரொம்ப அழகாக ரோஸ் செடி எல்லாமே வளர்ந்துருக்கு. மழை வர டைம் நான் மழை தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். அந்த தண்ணியை நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது அவ்வளோ அழகாக வளரும் ரோஸ் செடி. இந்த செடிங்களுக்கு நான் NPK 13-40-13 தான் நான் கொடுத்துட்ருக்கேன். வீக்லி 3 டைம்ஸ் நான் கொடுப்பேன். ஒரு நாள் வீட்டு ஒரு நாளுங்கிற மாதிரி 3 டைம் வாரத்தில் நான் கொடுப்பேன் இந்த செடிக்கு. திங்கட்கிழமை ஹியூமிக் ஆசிடோட 13-40-13 கொடுத்தா, வெள்ளிக்கிழமை தாக்கத்தோட 13-40-13 1 கிராம் மட்டும் கொடுப்பேன் ஒரு செடிக்கு. சிண்டர் பார்க்குறதுக்கு வெறும் கல் மாதிரி தான் இருக்கும். அந்த கல்லில் பாருங்கள் எவ்வளோ அழகாக ரோஸ் பிளான்ட் வளர்ந்துருக்கு. சிண்டர் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பிரதிமா என்டர்பிரைசஸ் அவங்கக்கிட்ட கிடைக்கிது. அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் வேணுன்னா சொல்லுங்கள், நான் கமெண்ட்டில் தர்றேன். KSG புஷ்பாஞ்சலி பிரன்னபீர் பிளான்ட்ஸ் ரோஸ் வேர்ல்டு இந்த நர்சரியில் நான் வாங்கின பிளான்ட் எல்லாமே சிண்டரில் தான் பாட் பண்ணியிருக்கேன். நாமக்கல்லில் கொஞ்சம் பிளான்ட்ஸ் வாங்கினேன். அந்த பிளான்ட்டும் சிண்டரில் தான் நான் பாட் பண்ணியிருக்கேன். அதிகமாக ஒரு ரோஸ் செடி மட்டும் 6 இன்ச்சு பாட்லேருந்து 8 இன்ச்சு பாட்டுக்கு நான் ரீபாட் பண்ணினேன். அந்த பாட்டு முழுவதும் பார்த்தா ஒயிட் ரூட்ஸ் தான் ஃபுல்லாக இருந்தது. இப்போது என்கிட்ட 27 பிளான்ட்டு சிண்டர்லேயும் 8 பிளான்ட்டு கோகோ பீட்லேயும் 24 பிளான்ட்டு சாயில்லையும் நான் வச்சுருக்கேன். மொத்தம் 59 பிளான்ட்டு என்கிட்ட இருக்குது. இப்போ தாக்கத்து நம்ம கொடுக்கும்போது பேசல் சூட்ஸு இந்தளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக வளரும். இந்த செடிங்களுக்கெல்லாம் த்ரிப்ஸு மைட்ஸ் அட்டாக்ஸ் எல்லாம் இப்போ எதுவுமே இல்லை. ஸ்டார்டிங்கில் நம்ம வளர்க்கும்போது புது துளிர் வரும்போது தான் அந்த ப்ராப்ளம்லாம் நமக்கு நிறைய வரும். சிண்டர் 100 kg 3800 rupeesக்கு நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். வந்த உடனே நான் ரீபாட் பண்ணிடுவேன் இந்த பிளான்ட்டை. சாயில், கோகோபீட், சிண்டர் இந்த 3 மீடியாவில் எது பெஸ்ட்டுன்னு என்ன கேட்டால் நான் சிண்டர் மீடியா தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அவ்வளவு ஈஸியாக சிண்டர் மீடியாவில் பிளான்ட் வளருது. செடி நல்லா வளர்ந்ததுனால எனக்கு ஸ்டாண்டில் பாட்டு வைக்கிறதுக்கு இடம் பத்தலை. இன்னொரு ஸ்டாண்ட் செஞ்சு அந்த ஸ்டாண்டில் தான் இந்த பாட்டெல்லாம் மாற்றி வைக்கணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.